7 ஆண்டு பணி செய்கிறோம் ஏனென்று கேட்க நான் இல்லை. சிறுபான்மை பள்ளியெல்லாம் பாதிக்கப்படுகிறது, ஆசிரியர்களுமே பாதிக்கப்படுகிறது. சிறுபான்மை பள்ளிகளுக்கு அடிக்காதே வயசுல அடிக்காதே. வாழ்வில்லாம தனிக்கிறா, வாழ முடியாம தனிக்கிறா, அண்ணீரோடு நிற்கிறா. அரசு எங்கள் மீது கவனம் செலுத்தணும். எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. 7 ஆண்டு ஊதியம் இல்லை. யாருக்கும் இப்படி ஒரு குறை இல்லை. தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் ஒரு பொறுப்பாளர்களும் இங்கே பணி ஒப்புதலுக்காக காத்திருக்கிற சிறுபான்மை பள்ளியுடைய ஆசிரியர்களுமாக இங்கே திரண்டிருக்கிறோம். நாங்கள் 2017 முதல் இங்கே பணி நியமனம் செய்யப்பட்டு இதுவரை எங்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை, பணி நியமன ஒப்புதல் வழங்கப்படவில்லை. இங்கே திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்கிற சிறுபான்மை பள்ளிகளான டிடிடி பள்ளிகளும் ஆர்சி பள்ளிகளிலும் நாங்கள் முறையான நியமனத்தில் இங்கே ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் தகுதி தேர்வு சிறுபான்மை பள்ளிகளுக்கு தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறது. அதை ஃபாலோ பண்ணிய நம்முடைய உயர்நீதிமன்றம் உங்களும் சிறுபான்மை பள்ளிகளுக்கு டெட் தேர்ச்சி தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் இதுக்கு நிர்வாகமானது தகுதி தேர்வு தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் பரவாயில்லை, சிறுபான்மை பள்ளி நியமித்திருக்கிறார்கள். 2017 முதல் நியமிக்கப்பட்டு இதுவரை நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம். முறையான நியமனத்தில் பணி செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு இதுவரை ஊதியம் வழங்கப்படவில்லை, முறையான பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இப்போது சமீபமாக ஆணை வழங்கியிருக்கிறது. இவர்களுக்கு உடனடியாக தன்னுடைய சம்பளம் வழங்க வேண்டும், பணி நியமன ஒப்புதலை வழங்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றம் ஆணை வழங்கியிருக்கிறது. எங்களுடைய திருநெல்வேலி மாவட்ட கல்வி அலுவலரும் தென்காசி மாவட்ட கல்வியாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா மேல்முறையீடும் பண்ண முடியல. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக அந்த வழக்கு அமைந்திருக்குது என்பதனால மேல்முறையீடு பண்ண முடியாமல் எங்களுக்கு பணி ஒப்புதலும் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள். எனவே எங்களுடைய கண்ணீரோடு இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அளவுக்கு முற்றுகையிட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக இவர் வாழ்வாதார பிரச்சனைக்காக நாம் முழு முயற்சியாக போராடி கொண்டிருக்கிறோம். 7 ஆண்டு கால இந்த போராட்டம் விடிவரவில்லை. இன்று விடிவர வேண்டும் என்று கனவோடு நாங்கள் காத்திருக்கிறோம். கலெக்டர்களை சந்தித்து முறையிடுவதற்காக வந்து பெண் ஆசிரியர்கள் என்பவர்கள் சார்பாக நான் என்னுடைய பெயர் ஸ்டெல்லா, நான் பேசுகிறேன். என்னுடைய வீட்டில் கணவர் இல்லை. ஆனாலும் கடந்த 8 வருடங்களாக 2017 அக்டோபர் முதல் இன்று வரையில் ₹1 வருமானம் கூட இல்லாமல் நானும் வேலை பார்த்து பணி செய்து வருகிறேன். ஆனால் இந்த அரசு எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஊதியமும் வழங்கப்படவில்லை. எனவே தமிழக அரசு தயவு கூர்ந்து எங்களை போன்று பெண்மணிகளுடைய வாழ்வாதாரத்திற்காக, எங்களுடைய குடும்பத்து பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்துக்காக எங்களுக்கு ஊதியத்தை வழங்குமாறு பணி வன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.